கேகேஆர் வெர்சஸ் பஞ்சாப். நேற்று இந்த மேட்ச் பார்க்காதவங்களா பாவம் பண்ணிட்டீங்களா, பாவம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 260 ரனுக்கு மேல வந்து கேகேஆர் அடிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஆர்சிபின்னு இருந்துச்சு, அவங்க 260 ரன் மேல அடிச்சாங்க. அதுல கெயில் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 175 அடிச்சாப்ல, அது பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப வரவங்க போறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 250 ரன் ஈஸியா கிராஸ் பண்ணிடுறாங்க. 10 ஓவருக்கே வந்து பாத்தீங்கன்னா 150 ரன் வந்து தொட்டுறாங்க. இந்த மாதிரி சேஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பஞ்சாப் தொட போறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா அவனுங்க 8 பால் ஸ்பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த மேட்சே வந்து முடிச்சுட்டு விட்டு போயிடறானுங்க. இந்த பேட்ஸ்மேன் ஒருத்தருக்கான் 90ல இருந்து 100 ரன் கிராஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பால் அடிட் பண்ண வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து சஷாந்த் சிங் என்ன கான்ல இருந்தான்னு தெரியல, பேட்ல படுற பால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6ல தான் போய்கிட்டு இருக்கு. தெரியாதனமா ஒரு பிளேயர் எடுத்தாங்க, ஆனா அவன் இந்த மாதிரி ஆடுவான்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்க்கல. இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கிரவுண்ட் சரியில்லை, பிட்ச் பேட்ஸ்மேன் கத்தாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிடுறாங்க, இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க, பவர் பிளே கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 1008 குறை சொல்லியிருந்தாங்க. ஆட தெரியாதவனுக்கு மேட கோரன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப ஹை ஸ்கோரிங் கேமா போயிட்டு இருக்கனால T20 பாக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெறுப்பா இருக்கு, போரிங்கா போய்கிட்டு இருக்கு. அதுவும் மேட்ச் எங்கேஜ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இவங்களே ரெடி பண்ணிடுறாங்க. இல்ல நான் கேக்குறேன், ஒரு வாட்டியாவது அந்த ஸ்கிரிப்ட்ல ஆர்சிபியை ஜெயிக்க வைக்கலாம்ல. நொட்டினாரு போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டாப்பா.